न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः न गुरोरधिकं ज्ञानं तस्मै श्री गुरवे नमः। मंत्रमूलं गुरोर्वाक्यं पूजामूलं गुरोः पदं ध्यानमूलं गुरोर्मूर्तिः मुक्तिमूलं गुरोः कृपा। श्री सद्गुरु महाराज की जय। 16 பிண்ட அம்மாக்கு தான் வைக்கணும். அம்மா இருக்கிறவங்க வைக்கக்கூடாது. அந்த தர்ப்பம் எங்க வேணாலும் இருக்கிற இதுக்கு லைன் கிடையாது. சொல்லுங்க, கர்ப்பஸ்தே கமனே துக்தே விஷமே பூமிவத் மணி தஸ்ய நிஷ்கர்மணார்த்தாய மாத்ரவிந்தம் ததாம்யஹம். அம்மா கர்ப்பத்திரவங்க வச்சுட்டு 9-10 மாசம் அம்மா எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்காளா. அதற்காக அந்த ஒரு பிண்டம். இன்னொரு பிண்டம் எடுத்து சொல்லுங்க, மாசே மாசே நிராகேச்ச ஷரீரா தப துக்கிதாக. மாசத்துல 5வது மாசம் 6வது மாசம் 7வது மாசம் கர்ப்பத்துல குழந்தை பெருசு பெருசாகிட்டே இருக்கும். அந்த குழந்தை எப்படி பெருசா போறதோ அந்த மாதிரி அம்மாவுக்கு கஷ்டங்களா போறது. பெற்ற தாயே, என்னை கர்ப்பத்துல வச்சுட்டு அந்த மாசத்துல 5வது மாசம் 6வது மாசம் ஆனப்ப குழந்தைக்கு கை காலு தலை புறம்னா வருது. அந்த குழந்தை எப்படி பெருசா போறதோ அந்த மாதிரி அம்மாவுக்கு கஷ்டங்களை படுவார். பெற்ற தாயே, நான் கர்ப்பத்துல வச்சுட்டு இந்த மாதிரி மாசத்துல எனக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டேன் அம்மா நெஞ்சு. அதற்கா இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் ததாம்யஹம். संपूर्णे दशमे मासे माता निंदति तत्कृतं. 9-10 மாசம் சரியா உட்கார முடியாது, ஏற்ற முடியாது, குடிக்க முடியாது, தூங்கிட்டாடு தூங்க வர்றது, தலை சுத்துறது. இது நடுவில் வீட்டில் இருக்கிற அது பண்ண இது பண்ணு வேலை சொல்லிட்டே இருப்பார். அம்மா கஷ்டப்பாடுக்கு தெரியாது. அவ ஏதாவது திட்டுவா, நம்ம பயந்துட்டு வேலை பண்ண வேண்டியது இருக்கும். பெற்ற தாயே, என்ன நீ கர்ப்பத்துல வச்சுட்டு இந்த மாதிரி 9-10 மாசம் எனக்காக நீ எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா நெஞ்சு. அதற்காக இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் ததாம்யஹம். சைத்தல்யே பிரசவே பிராப்தே மாதா நிந்ததி தத்கிருதம். நம்முடைய பிரசவ டைம்ல குழந்தை வர டைம்ல ஒரு அம்மா பட்ட வேதனை, அம்மாக்கு புனர்ஜன்மன வித்தியத்தை, அம்மாக்கு 2வது ஜென்ம வந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்படுவாடா. பெற்ற தாயே, என்னோட பிரசவ டைம்ல எனக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா நெஞ்சு. அதற்காக இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் ததாம்யஹம். விவாராத்ரௌ ச யாமாதா ஸ்தனம் தத்வா ச காலிதே. அம்மா, ராத்திரி பகல் நான் அடுப்பது உள்ள பால் எனக்கு கொடுத்து சமாதானம் பண்ணேம்மா. ராத்திரி நீ தூங்கி இருந்தால் நான் உனக்கு தூங்க விட மாட்டேன். அப்பப்ப எழுந்துட்டு அழுதே இருப்பேன். நீ தூங்குற இருந்தாலும் குழந்தை அழுதான்னு எழுந்து உன்னை பால் எனக்கு கொடுத்து சமாதானம் பண்ணேம்மா. எத்தனையோ உனக்கு கஷ்டம் கொடுத்தேம்மா, என்னை மன்னிச்சுங்கோ நெஞ்சே. அதற்காக இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் ததாம்யஹம். அக்னினா சோஷிதே தேகே திராத்ரௌ மாத்ரே சோஷணேன ச. குழந்தை எடுத்துன்னா பெரிய சொல்லுவா, தண்ணி தினம் சாப்பிடுத, இந்த காய் சாப்பிடுத, இந்த பழம் சாப்பிடுத சொல்லுவா. ஏன்னாக்கா குழந்தை பால் தான் சாப்பிட்டு இருக்கு, அதுக்கு ஜீரண சக்தி கம்மியாக அதிகங்களா போறது. அது கொஞ்சம் ஹெல்த் வந்த அப்புறம் நஷ்டத்துக்கு எது வேணா சாப்பிடும். இப்போ அது இது சாப்பிடுறதுன்னு சொல்லுவார். அந்த டைம் நம்ம இருக்கிறது எல்லாமே சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுவார். குழந்தை சின்னதை நான் சாப்பிட்ட அந்த குழந்தைக்கு ஏதாவது வியாதி எடுக்கிறோமே அம்மா ஆசை இருந்தாலும் சாப்பிடுறத இருந்தால் அந்த அம்மா இந்த பிண்டத்துவே மாத்திர பிண்டம் ததாம்யஹம். அல்ப ஆஹார யதா மாதா யாவத் புத்திரோஸ்தி பாலகாக. அம்மா வீட்டில் சமையலாச்சுன்னா எல்லாரும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட போடுவார். சாப்பிட்றவா உள்ள அம்மாக்கு இருக்கா இல்லைன்னு பார்க்க மாட்டேன். குழந்தைகள் எனக்கு கொஞ்சம் போடுமா, எனக்கு கொஞ்சம் போடும், எனக்கு கொஞ்சம் போடும் கேட்டுட்டே இருக்கும். உள்ள அம்மாக்கு இருக்கா இல்லைன்னு பார்க்க மாட்டார். அம்மா என்ன பண்ணுவா, குழந்தைகள் சாப்பிட்டோம், எனக்கு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி கிளாஸ் தூத்து எடுத்து அப்படியே இருப்பார். இந்த மாதிரியம்மா கம்மி இருந்தாலும் எனக்கு கம்மியாச்சுன்னு சொல்லலை, நீ உபவாசம் இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்த நாடு இருக்கும் அம்மா, என்னை மன்னிச்சுள்ளோ நெஞ்சு. அதற்காக இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் ததாம்யஹம். புத்திரோ வியாதி சமாயுக்தௌ மாதாக அந்தகாரணி. குழந்தை ஆயிடுச்சுன்னா 1 வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மழையும் தாக்கப்பட்டது, குளிரும் தாக்கப்பட்டது, வயிறும் தாக்க முடியாது. அதுக்கு ஏதாவது வியாதி வந்தால் அதுக்கு சொல்றது தெரியாது, நடந்துகிட்டே இருக்கும், என்ன போறதே தெரியாது.
குழந்தை அடுத்து பார்த்தாம மருந்து கொண்டு வந்து அந்த மருந்து கல்லில் அரைச்சி அதிலே ஒரு ரசம் பாயில போட்டு கர்த்தால இருந்து ஓம கஷாயா தீர்க்க கஷாயா துளசி கஷாயா மருந்து பாயில போட்டு நாங்கள் குழந்தை இருக்கும்போது அம்மா எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கா பெத்த தாயே இந்த மாதிரி நான் குழந்தை இருக்கும்போது ஏதாவது வியாதிகள் வந்து எனக்கு சொல்றது தெரியாது மருந்து பாயில போட்டு எடுத்து காப்பாற்றிக்கமா இருக்கு அதற்காக இந்த பின்னம் மாத்திர பின்னம் ராத்திரோ மூத்திரபுரீஷாத்தியாம் யுத்தந்தே மாத்திர கற்பட்டே. அம்மா நான் குழந்தை இருக்குது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ தூங்க வச்ச பாயில மடியில வஸ்திரத்துல எங்க பார்த்தாலும் எனக்கு குழந்தை இருக்கிறது மலமூத்திராதிகளை பண்ணுவேன். நானும் பண்ண மலமூத்திராதிகளை எடுத்து வஸ்திரம் தேய்ச்சி வளைச்சி எனக்கா நீ எத்தனையோ கஷ்டப்பட்டேம்மா நின்று அதற்கா இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் ததாமியகம் பத்யாம் கரையதே புத்திரோ ஜனன்யாக பரிவேதனம். குழந்தைக்கு பிசைக்கிறது எப்படி சாப்பிடும்போது அதுக்கு தெரியாது. அந்த டைமில் நம்ம தட்டில் அன்னம் கொண்டு வந்து அதுக்கு தயிரோ மோரோ போட்டு பிடிச்சி வச்சுட்டு வாயில போடுவார். குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது ஓடி போடுது. அம்மா கையை பிடிச்சி பாரு, அந்த மரம் பாரு, அந்த காக்க பாரு, அந்த பஸ் ஓடுது பாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் காப்பிட்டு நம்மளோட வாயில சாப்பாடு வச்சு உடம்பு பார்த்துருக்கா. அம்மா குழந்தை இருக்குது எனக்கு பிசைக்கிறது எப்படி எனக்கு சாப்பிட்றதுக்கு தெரியாது. அந்த டைம்ல உன்னை கையால எனக்கு வாயில சாப்பாடு வச்சு உடனே காப்பாற்றிட்டேமா இருக்கு அதற்காக இந்த பிண்டம் மாத்திர பிண்டம் காத்திர பண்போ அவேன மாத்தபோ கோரபாதேச பிரதீடிக்கே. பார்த்தாலே நம்ம சூடு தண்ணி கொண்டு வந்து எண்ணெய் கொண்டு வந்து குழந்தை கால மேலே கொண்டு வச்சு நல்லா அதுக்கு எண்ணெய் மாலிஷ் பண்ணுவான், ஸ்நானம் பண்ணுவான், ட்ரெஸ்ஸில் போட்டு அலங்காரம் பண்ணுவான். என்னை குழந்தை பார்த்து யாராவது திருஷ்டி கொடுங்களான்னு திருஷ்டியில் போட்டு போட்டு கைக்கு கால நூறு கட்டிட்டு அம்மா எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கார். அந்த அம்மா இந்த பிண்டத்தை மாத்திர பிண்டம் ததாமியகம் பிபந்தே ஜகத்ரவியாணி வாபானி விவிதானி ச. பார்த்தாலே நம்ம சொல்லிட்டே இருப்பார் குழந்தை பாரு ஸ்கூலுக்கு போனோம் டைம் ஆச்சு குழந்தை, நீ ஆட்டாடிட்டே இருக்கேன், ஸ்கூலுக்கு போனோம் டைம் ஆச்சு கிளம்ப சீக்கிரம் சொல்லுவார். குழந்தை சரியா மாதம் ஒரு 10 நாள் போகும். அங்கே டீச்சர் ஏதாவது திட்டு பார்த்து மறுநாள் உட்காந்துட்டானா பாரு நீ ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே போனால் எனக்கு டீச்சர் திட்டுவார், போகலன்னா நீ எனக்கு திட்டுவேன், என்ன வந்து நீயே போவாம்மா, நான் வீட்டில் உட்காந்து போ.